சாம்பார் ஆப் எனக்கு. ஒரு வழியா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்பெயின் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. போன டைம் அர்ஜென்டினா அடிச்சாங்க, இந்த டைம் ஸ்பெயின். போன ஃபைனல்ல அர்ஜென்டினா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க எக்கச்சக்கமான ஆடியன்ஸ், அதுவும் குறிப்பா இந்த மெஸ்ஸின்னு கத்திக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆனா இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெயின் தாண்டா ஜெயிக்கணும், அர்ஜென்டினா தோக்கணுங்கிற மாதிரி உலகம் முழுக்க பெருவாரியான ரசிகர்களோட மனநிலை இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் அர்ஜென்டினா எகிப்து கூட விளையாண்ட ஒரு நாக் அவுட் மேட்ச்ல நடுவர்களோட தவறான முடிவுகளாலும் அர்ஜென்டினா பிளேயர்கள் என்னமோ கசமுசா பண்ணி அந்த மேட்ச்ல டக்குன்னு எகிப்து தோக்கடிச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க. இது பொதுவெளியில சோசியல் மீடியாவில அர்ஜென்டினாவுக்கு எதிராக மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திருச்சு. இதனாலேயே டேய் நீங்க இப்படி உள்ள வந்ததே தப்பு, இதுக்கு ஃபைனல்ல போய் கப்பையும் ஜெயிச்சீங்கன்னா நேர்மையா உண்மையா திறமையா விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டுக்கும் என்னடா மரியாதை இருக்க போகுது, அதனால நீங்க கண்டிப்பா தோத்தே ஆகணுங்கிற மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெருவாரியான ரசிகர்கள் ஸ்பெயினுக்கு சப்போர்ட்டா மாறிட்டாங்க. ஃபைனல் மேட்சிங் பாத்தீங்கன்னா பயங்கரமா சும்மா அனல் கக்கணம் மாதிரி ஒரே ஒரு கோல் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா பாருங்க அந்த மேட்ச் எவ்வளவு டஃபா இருந்திருக்கும். எது எப்படியோ ஸ்பெயின் ஜெயிச்சிருச்சு, முறைகேடா உள்ள வந்த அர்ஜென்டினா தோத்துருச்சு.